டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு சரிங்களா. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ஷார்ட் நோட்டீஸ் விட்டுருப்பாங்க. அந்த ஷார்ட் நோட்டீஸில் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் சரிங்களா. அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ஃபுல்லாகவே விட்டுட்டாங்க. அந்த டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, அதாவது சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் CEN நம்பர் 8/2024 சரிங்களா. இந்த நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் தான் இது. ரயில்வேல RRB ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட குரூப் D சரிங்களா. என்னதுப்பா குரூப் Dயோட நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 28 டிசம்பர் 2024 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் நோட்டீஸ் வந்து நமக்கு விட்டுருந்தாங்க. இப்போ அப்ளிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் 22 ஜனவரி 2025, ஓப்பனிங் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 23 ஜனவரி 2025 நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. 1 மந்த் கரெக்டாக 1 மந்த் டைமு 22 பிப்ரவரி 2025 வரைக்கும் நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கலாம் சரிங்களா. சரி, லாஸ்ட் பேமெண்ட் டேட்டை பொறுத்தவரையும் எப்பவுமே நமக்கு அதுக்கு அடுத்து ஒரு நாள் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 24 பிப்ரவரி 2025 நைட்டு 11:59 நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதாவது 12 மணிக்கு முன்னாடி பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, கரெக்ஷன் பண்ணிக்கிறது வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 25 பிப்ரவரி 2025 6 மார்ச் 2025 நம்ம என்ன பண்ணலாம்னா கரெக்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, வாங்க பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பே மேட்ரிக்ஸ் பொறுத்தவரையும் பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் பே வந்து 18,000 ரூபாய் வந்து பேசிக் பே. இது இல்லாமல் இதுக்கு DA அலோவன்சஸ்லாம் நமக்கு வந்து வரும் சரிங்களா. அதுக்கடுத்து இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அனெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க கீழே. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 36 ஏஜ். நம்ம ஏஜ்ன்ற காலத்தை நம்ம வந்து கீழே வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பொறுத்தவரையும் 32,438 வேகன்சிஸ் வந்து மொத்தம் வந்து இதில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து வாங்க ஏஜ் லிமிட்டு 1/1/2025 சரிங்களா. 1/1/2025 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அந்த டைமில் டேட்டை வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க சரிங்களா. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜில் வந்து ஃபுல்லாகவே டீட்டெயிலாக டேட் ஆஃப் பர்த்தோடு நமக்கு கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன ஏஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டீட்டெயிலாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், லெவல் 1 அதாவது 18லேருந்து 33 வயசு வந்து இருக்கணும். இந்த கோவிட் பேண்டமிக் டைம்னால் ஒரு 3 வருஷம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அதனால் 18லேருந்து 36 ஏஜ் சரிங்களா 36 வரைக்கும் இருந்தாச்சுன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா போட்டி போடலாம் சரிங்களா. இதே நீங்கள் ஓபிசியில் நான் கிரிமி லேயர் சரிங்களா ஓபிசியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஒரு 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரிலாக்ஸேஷன். இது நீங்கள் SC ST இருந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து ஏஜில் வந்து கிடைக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்க, டிசபிலிட்டியாக இருக்கீங்க, இல்லை விடோஸாக இருக்கிறீங்க சொன்னால் அதுக்கு அடுத்து என்ன கிடைக்குன்னா நமக்கோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் சரிங்களா. இது நீங்கள் பொறுமையாக அந்த வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க சரிங்களா. அடுத்து இங்கே பாருங்கள், ஏஜ் குரூப் வந்து இந்த 18லேருந்து 36 சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து யாராருக்கு என்னென்ன அப்பர் ஏஜ் லிமிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி டேட் ஆஃப் பர்த்தோடு கொடுத்துருக்காங்க சரிங்களா. 2 ஜனவரி 1989 இருக்கு இல்லையா, இது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் மற்றும் ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு 2/1/1989 சரிங்களா. அது வந்து கடைசி டேட்டாக இருக்கும் சரிங்களா. உதாரணத்துக்கு 1/1/1989 பிறந்தால் கூட நீங்கள் வந்து எலிஜிபிள் வந்து ஆக மாட்டீங்க. இதே ஓபிசி நான் கிரிமினலாக இருந்தீங்கன்னா 2 ஜனவரி 1986, அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஒரு 3 வருஷம் பேக்கில் போய் எடுத்துக்கிறாங்க சரிங்களா. இது SC ST இருந்து சொன்னால் ஒரு 5 வருஷம் பேக்கில் போகிறாங்க இல்லையா. 89லேருந்து ஒரு 5 வருஷம் பேக்கில் போனால் நமக்கு இந்த 2/1/1984 நமக்கு வந்து வரும் ஓகேங்களா. சரி, ரைட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் கம்யூனிட்டி கேட்டகரி பட் லோவர் லிமிட் 18 வயசு என்பது லோவர் லிமிட்டுன்றதுனால இது எல்லாருக்குமே 18 தான். அதனால் 1/1/2007 நீங்கள் பிறந்திருக்கணும். அதுக்கப்புறமா பிறந்திருந்தீங்க, அதாவது நீங்கள் 2/1/2007 பிறந்திருந்தாலுமே நீங்கள் இந்த எலிஜிபிள் வரமாட்டீங்க சரிங்களா. ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள் அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஒரு 500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து பண்ணுவீங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஓபிசி வந்துடும். இதில் வந்து SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சரிங்களா. இவங்க வந்து நீங்கள் மேலே வந்துடுவீங்க சரிங்களா. இதில் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனு, ஃபீமேலு, டிரான்ஜெண்டர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா கட்டணும். இந்த 500 ரூபா கட்டுறவங்களுக்கு 400 ரூபா நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த 250 ரூபா நீங்கள் ஃபீஸ் கட்டினீங்கன்னா எக்ஸாம் அட்டன் பண்ணால் உங்களுக்கு 250 ரூபா ரீஃபண்டபிள் கிடைக்கும் சரிங்களா. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலைன்னா அந்த பைசா உங்களுக்கு வந்து கிடைக்காது சரிங்களா. அதுக்கடுத்து வந்து எத்தனை
வேகன்சிஸ் மற்றும் நம்ம சிலபஸ்ஸு அது ரெண்டுமே வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒரு எக்ஸாமினேஷனாக தான் இருக்கும். இதில் வந்து மொத்தமாக உங்களுக்கு வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸு அல்லது 1.5 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைம் வந்து கிடைக்கும். சரிங்களா? இதில் ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தவரையும் 25 கொஷினு, மேத்தமெட்டிக்ஸில் ஒரு 25 கொஷினு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ரீசனிங்கில் ஒரு 30 கொஷினு, ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 20 கொஷினு, மொத்தமாக 100 கொஷின். அதாவது 100 கொஷினுக்கு 90 மினிட் வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஒரு கொஷினுக்கு 1 மினிட்டை விட நமக்கு கம்மியான டைம் தான் கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள், இதில் சயின்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் த கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டுமே சேர்த்து 20 கொஷின் கொடுத்துருக்காங்க. மேக்ஸு சைக்காலஜிக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 55 கொஷின். அப்போ மொத்தம் 100 கொஷினில் 55 கொஷின் மேக்ஸ் சைக்காலஜிக்கும், 25 கொஷின் சயின்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. 20 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் ப்ளஸ்ஸு கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? ரெண்டுமே சேர்த்து ஒரு 20 கொஷின். சரிங்களா? ஓகே. இதில் வந்து பாருங்கள், இதில் கொஷின் டைப் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், போர்டு மாஸு, டெசிமல், ஃப்ராக்ஷன், எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரிப்பரேஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரி அண்ட் த ட்ரிகோனமெட்ரி, எலமெண்ட்ரி, ஸ்டாட்டிக்ஸு, ஸ்கொயர் ரூட், ஏஜ் கால்குலேஷன், கேலண்டர், கிளாக், பைப் அண்ட் சிஸ்டம் எக்ஸட்ரா. இது எல்லாமே நமக்கு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் கவர் ஆகும். கிட்டத்தட்ட எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் இதுதான்ப்பா கவர் ஆகும். நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி படிங்க, ஆர்மி எக்ஸாம் படிங்க, ஏர்ஃபோர்ஸ் என்ன எக்ஸாம் போனாலும் மேக்ஸுன்னு சொன்னால் நடக்கிற எல்லா எக்ஸாம்லையுமே கேட்கக்கூடிய டாபிக் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி தான் நமக்கு ரீசனிங்லேயுமே வந்து எல்லா டாப்பிக்குமே நமக்கு கவர் ஆகும். சரிங்களா? இந்த டாபிக் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அதர்வைஸ் மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் நடக்கிற எக்ஸாம் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இது மேக்ஸிமம் கேட்கக்கூடியது தான். சரிங்களா? கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒழிய அதர்வைஸ் என்ன இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையும் நமக்கு இதை விட கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை எஸ்எஸ்சி ஜிடி நீங்கள் ரயில்வே எக்ஸாம் இருந்து நீங்கள் வேறு எந்த எக்ஸாம் எழுதினா, ஆர்மி எக்ஸாம் எது எதுனாலுமே இந்த ரீசனிங்கில் நிறைய உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். சரிங்களா? ஆர்மி எக்ஸாமில் பொறுத்தவரை இந்த வெண்டைகிராம்லாம் நமக்கு வராது அந்தளவுக்கு. பட் அதர்வைஸ் நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடியில் எழுதுறீங்கன்னாக்கா கண்டிப்பாக இது உங்களுக்கு கவர் ஆகும். அப்போ நீங்கள் இந்த டைம் நீங்கள் ஆர்ஆர்பி குரூப் டிக்கு வந்து நீங்கள் ரெடி ஆகிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆர்ஆர்பி குரூப் டிக்கு வந்து ரெடி ஆகிறீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து வர நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கு என்ன பண்ண மாதிரி தான், ரெடி ஆன மாதிரி தான். சரிங்களா? ஜென்ரல் சயின்ஸ் வந்து பாருங்கள், இந்த த சிலபஸ் அண்டர் த ஷெல் கவர் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே படிக்கணும். சரிங்களா? 9th 10th சயின்ஸு. சரிங்களா? 9th 10th சயின்ஸு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது நம்ம சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். சரிங்களா? அது கவர் பண்ணால் போதும். அது இல்லாமல் நம்ம மெட்டீரியல் வந்து கவர் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸு, கல்ச்சரு, பர்சனாலிட்டிஸ், எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ் அண்டு த எனி அதர் சப்ஜெக்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ். என்ன இம்பார்ட்டன்ட் இருக்கோ எல்லாமே கொடுத்துருவாங்க. இதில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 10 வந்து ஜென்ரல் அவேர்னஸ் வந்ததுன்னா 10 வந்து கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸில் வரும். பாதி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஈவன் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம எக்ஸாம் முடிச்ச அப்புறமா பார்க்கலாம். அது இல்லாமல் நம்ம ஷார்ட் நோட்டீஸ் கொடுக்கும்போது இதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாகவே நமக்கு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா? இன்ஸ்டாகிராமில் ஷார்ட் நோட்டீஸில் நமக்கு வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா? ஓகே. இதுக்கு அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் நாம் வந்து எங்கே வருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சவுத்தர்ன் ரயில்வேல நாம் வந்து வருவோம் இல்லையா? சவுத்தர்ன் ரயில்வேல தான் நமக்கான வேகன்சிஸ் வந்து வரும். அதை பார்த்துடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரியா? சவுத்தர்ன் ரயில்வேல சென்னை ஹெட் குவார்ட்டரில் நம்ம வந்து வருவோம். சரிங்களா? இதில் வந்து பாருங்கள், அசிஸ்டன்ட் போஸ்ட்லேருந்து எல்லாமே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தனித்தனியாக என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன ரிசர்வேஷன் இருக்குது, அது இல்லாமல் இப்போ உள்ஒதுக்கீடு இருக்குது இல்லையா, எக்ஸர்வீஸ்மேன்லாம் இருக்குது இல்லையா, டிசபிலிட்டி, எக்ஸர்வீஸ்மேன், விடோஸில் இருக்குது, அது எல்லாமே நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே கொண்டு வந்து காமிச்சிடறாங்க. சரிங்களா? அங்கே பாருங்கள், இது வரைக்கும் இது வந்து மெயின் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து மெயின் ரிசர்வேஷன் நமக்கு இதான். சரியா? இதுதான் மெயின் ரிசர்வேஷன். இதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது உள்ஒதுக்கீடு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே இதில் வந்துடும். யாருக்கு என்னென்ன வேகன்சி கொடுக்குறாங்கன்றது இது உள்ள வந்துடும். அப்போ மொத்தமாக நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2694 வேகன்சி. சரிங்களா? இந்த 2694 வேகன்சின்றது கண்டிப்பாக டபுள் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது கிட்டத்தட்ட 2700 வேகன்சி வச்சுங்க. கிட்டத்தட்ட நமக்கு 4000 வேகன்சி வரலாம், 5000 வேகன்சி வரலாம். வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இன்க்ரீஸே ஆகலனாலுமே 2694 என்பது ஒரு நல்ல வேகன்சி தான். நீங்கள் அதர்வைஸ் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் நடக்கிற நிறைய எக்ஸாமினேஷனை பார்த்துருப்பீங்க. பெரும் போட்டிகள் இருக்கும்.
காம்படிஷன் நிறைய இருக்கும், வேகன்சிஸ் கம்மியாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பாருங்கள், மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சென்னை டிவிஷனை பொறுத்த வரலையும் நம்ம சவுத்தர்ன் ரயில்வேல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. நார்த் இந்தியன் மட்டும் இல்லாமல் நமக்கு அப்ளை பண்ணுறது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருந்தும் ஆந்திராவிலேருந்தும் நமக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. சரிங்களா? அவங்க எல்லாரும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு உண்மையிலேயே நிறைய நாலேஜஸ் இருக்குது. நம்ம எல்லாமே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஜாப்பை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோமே ஒழிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அதனால் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி அப்ளிகேஷன் போடுங்க. அப்ளிகேஷன் போட்டு இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸ், சைக்காலஜி வந்து எல்லாமே நமக்கு வந்து நல்ல மாதிரி தரமான ஒரு கிளாஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அதனால் நீங்கள் இப்போ அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஆர்ஆர்பி குரூப் டிக்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கான அட்மிஷன் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இங்கே நமக்கு ஹாஸ்டல் வசதியோடு நம்ம திருவண்ணாமலையில் பரத் அகாடமி வந்து லொக்கேட்டடாக இருக்குது. நீங்கள் வந்து இது விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு மேற்படி உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னு சொன்னால் கால் பண்ணி கேட்டுங்க. அதாவது நம்பர் 9599628608. சரிங்களா? இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ.